நேரா போயிட்டு பிரச்சனையாவுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷனை போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது எல்லாமே பண்ணணும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாப்பாவை நினைச்சு ஊசி போடும்போது உங்களுக்கு அது வலியே இருக்காது, நான் வலிக்குது. ஏன்னா திடீர்னு வாந்தி வருதுன்னு சொல்றா எங்க போய் நிப்பாட்டுறது நானு. அண்ணா நான் உங்க பாப்பா தூக்கிட்டு போறேன். பாய். நாங்க டாடா கூட்டிட்டு போறோம். அந்த இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாதுல்ல. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அதாவது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் இவங்க எல்லாம் யாரு என்னன்றது. இக்கு தொண்டல இறங்காது, வேற வழி இல்லம்மா, பசிக்குது, வேற எதுவும் இல்ல. என்னடி ஆச்சு? கேஸ் முடிச்சு போச்சு. இன்னைக்கு வந்து பிரச்சனையாவுக்கு ஃபர்ஸ்ட் தடுப்பூசி இன்னைக்கு கூட்டிட்டு போய் பிரச்சனையாவுக்கு ஊசி குத்த போறோம். தடுப்பூசி வேற வலிக்குமாமா. நேத்து நைட் வேற பயமுறுத்தி விட்டாங்க எல்லாரும். நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. 3 வாரத்துக்கு குப்புறதா படுக்கிறோம். எங்க போறோம்னா குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் பிரச்சனையாவுக்கு பாத்துட்டு இருக்குது. ஆக்சுவலா என் கண்ணு ஏன் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா, எத்தனை மணிக்கு காலையில 5 மணிக்கு தான் தூங்குனேன். இப்போ காலைல 5 மணி வரைக்கும் வேலை இருந்தது எனக்கு. ஏன் விதி அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவே லைட்டா டிலே ஆகுது. சரியான லேட்டா தான் தூங்குனேன். மண்டை உடைச்சிருவேன். லேட்டா எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? ஒரு 12:30 மணிக்கு இருக்கும். வீணானே குலகாரன் ஆக்கிறான் போய். நான் எத்தனை மணிக்கு தெரியுமா? 5 மணிக்கு தூங்குனேன். திருப்பி 6 மணிக்கு 6:30 எழுப்பி விட்டா. நேரா போயிட்டு பிரச்சனையாவுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷனை போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது எல்லாமே பண்ணணும். ஸோ உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கணுன்றதுக்காக பிரச்சனையா மூலியமா ஏவுகணை செலுத்தப்படுகிறது. பிரச்சனையா பத்தி உங்களுக்கு தெரியும், அவ ஊசிக்கு எப்படி பயப்படுவான்னு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாப்பாவை நினைச்சு ஊசி போடும்போது உங்களுக்கு அது வலியே இருக்காது, நான் வலிக்குது. ஓகே கைஸ், வாங்க பிரச்சனையாவுக்கு போய் ஊசி குத்துறதுக்கு தயாராகும். நானும் அந்த ஒரு நினைச்சு கண்ணுல எப்படி இருக்கு நானே பாப்பா ஃபேஸ் இமேஜின் பண்ணிட்டேன். எனக்கு அது இது பரிதாபங்கள் இல்ல, நான் அப்படியே குட்டியாகி குட்டெல்லாம் வச்சு பேசும்போது ஊசியான அதுக்கு எடுத்து குத்துங்கிற மாதிரி வரும். காய்ஸ், இப்பயே பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. இந்த சிவகுமார் பையில எந்திரினா எந்திரிக்கவே இல்ல. இப்போ என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது கொய்யா? மணி பாருங்க, உனக்குள்ள போணும் 9:40 ஆயிடுச்சு. சாரி 9 நாள் ஆயிடுச்சு. டோக்கன் 7:30 மணில இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி 7:30 மணிக்கு போய் வாங்கினாலே 10வது இடம் 15வது இடத்துல கிடைக்கும். 18வது டோக்கன்ல போய் நிக்கும். ஆமா, இப்ப வேற பாத்தீங்கன்னா வந்து வாங்குறதே இப்ப 7:30 மணிக்குன்னா எனக்கு தெரிஞ்சு சாயந்தரம் ஆயிரும் நினைக்கிறேன். சாயங்காலம் ஆயிரும். நம்ம டோக்கனை மட்டும் வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். வந்துட்டு நாம இங்க இருக்க எல்லா இதர வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு. இதர வேலைகள் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, சாப்பிடுறது தானே மெயின் வேலை. என்ன சொல்றது, அங்க கொஞ்சம் உட்கார்றதுக்குள்ள சௌகரியம் இல்லை. ஆமா, அதனால பார்த்து கொஞ்சம் பதனமா தான் நம்ம வந்து வேலை செய்யணும். இப்ப போனாலே டோக்கன் இருக்குமான்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லலாம், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பிரச்சனையா உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஆல்ரெடி உள்ள போய் பேசுறதே ஒரு டாஸ்க் தான். வெயிட் சரி, வந்து நம்ம டாஸ்க் பண்ணிக்குவோம். என்னன்ற சொல்ல கைஸ், அதாவது எப்படின்னா ரொம்ப நாப்பல லேட்டா வாங்க உள்ள வாங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. என்ன பிரச்சனையா, போன வேகத்துல பந்தாட்டம் திருப்பி போய்கிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மீட்டுக்கு தான் போறோம் गाइस. நக்கலா சிக்கலாயிரும். தேங்க் யூ. உண்மையாவே சொல்றா, ரொம்ப மோசம். அதாவது நோட்டு போடுறதுக்கு வந்து லேடிஸ் தான், பிரெக்னெண்டா இருக்கவங்க தான் நோட் எழுதுறதுக்காக லைன்ல நிக்கணும். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே நிக்கிறாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. எப்படி நிப்பாங்க? போற வரவங்க எல்லாம் பிரெக்னெண்டா நான் எவ்வளவு டீசன்ட் பாப்பா. நீ அதுக்குன்னு 1.5 மைல் தூரத்துல உட்காந்துக்கிட்ட. ஆமா, எனக்கு ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் அலர்ஜி. அப்ப நாங்க நாப்பல யாரு? அப்ப நாங்க மட்டும் என்ன அங்கேயே பிறந்து வளர்ந்து சோறு சாப்பிட்டுருக்கோம். அதாவது சின்ன வயசுல இருந்தே அந்த ஹாஸ்பிடல் ஸ்மெல் வந்து கொஞ்சம் சில பேருக்கு ஆகாது தெரியுமா, அந்த மாதிரி. உனக்கு எல்லாமே அது எங்களுக்கு பழக்கம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்னங்க மேடம் இது? காக்காய்க்கு சாப்பாடா? போதுமா? ஒன்று போதுமா? நம்ம விட்டு வெளுத்துவோம் கைஸ், கூச்சமே இல்ல. இப்போ வந்து சிவா பாத்தீங்கன்னா இந்த கடக்குள்ள நின்றுருக்கான். கடக்குள்ள நின்று தலையை இப்படி 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 கோதிக்கிட்டு இருக்கான். எதுக்காக வந்திருக்கோம்னா மகாலட்சுமிக்கு இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்க்க போறோம். முக்கியமான நபர்னா ஆல்ரெடி நீங்க நம்மளோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் நீங்க அவங்கள பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கள பார்க்க போறோம்.
அந்த ஒரு வருஷம் வந்து வீடியோ போடாதல எவ்வளவு மாற்றங்கள்னு நீங்களே போய் பாப்பீங்க. அவங்கள பார்க்க போறதுனால டீ வாங்கிட்டு போலாம், பார்சல் டீ வாங்கிட்டு போலாம்னு நிக்கிறோம். சிவா வந்துட்டான் பார்சல் டீ வாங்கிட்டு. கைஸ் அங்க இருந்து சைரன் போகாத ஆம்புலன்ஸ் மாதிரி அங்க இருந்து ஓட வச்சிட்டா. ஏன்னா திடீர்னு வாந்தி வருதுன்னு சொன்னா எங்க போய் நிப்பாட்டுறது நானு. அத சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. திடீர்னு இங்க வரைக்கும் வந்துட்டான். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. வெளியே வரலையே, அப்படியே அமைதியாச்சு. கைஸ் இதுல ஃபன் என்னதுன்னா நம்ம பிரசன்யாவுக்கு வர்ற 1 மாசத்துல வந்து பிரைட் ஒருத்தவங்க இருக்காங்க. யார் பத்த பிள்ளைங்களோ சேலத்துல அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும். ஆமா, ஏன்னா நான் அவங்க கிட்ட வந்து நான் வரல அப்படின்னு நான் இன்னும் சொல்லல. பட் ஆனா இன்னைக்கு காலையில அவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, அக்கா வந்து சொல்லலாம் ரெடியா இருந்தேன். சொல்லலாம் ரெடியா இருக்கும்போது அவங்க சொல்லிருக்காங்க, அக்கா வந்துருங்கக்கா. வீட்ல எல்லாம் வந்து யார் நீ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நீ புக் பண்ணிருக்கேன்னு பயப்படுறாங்களா வீட்ல அப்படின்னாங்க. டேய் நான் உனக்கு அசிஸ்டன்ட் யாராவது அனுப்பிச்சலாம்னு நான் நினைச்சேன்டா அப்படின்னு. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல அக்கா வேணாங்கக்கா, நீங்க தான் வரணும். ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கே தெரியாது இன்னும் பாப்பாக்குள்ள பாப்பா இருக்குன்னு. எங்க ஒருக்கா சொல்லு. பாப்பாக்குள்ள பாப்பா இருக்குன்னு. ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. அந்த ஒரு வருஷம் இந்த 1 வருஷத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதாவது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் இவங்க எல்லாம் யாரு என்னன்றது. இப்ப அங்கதான் போறோம் நம்ம. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அங்க போறதுக்கு நம்ம பழம் பால் இதெல்லாம் வாங்கிட்டு போக தேவையில்லை. வெறும் டீ வாங்கிட்டு போனாலே போதும். டீலயே வாழ்றவங்க டீலயே டீ வாங்கினாலே போதும். இந்த மரத்தை ஃபுல்லா ஆஞ்சதே நம்ம பிரச்சனையா தான். அந்த இது வந்து ஆக்சுவலா கொய்யாக்கா மரம். இந்த மொத்த கொய்யாக்காவும் பிரச்சனையா வயிற்றுக்குள்ளதான் இருக்குது. இந்த 1 வருஷத்துல நடந்த விஷயத்த பாருங்க. லாக் போடாத 1 வருஷத்துல இங்க ஒரு குட்டி இங்க ஒரு குட்டி. ஏய் வாட் ஆர் யூ டூயிங்? அடக்கம்டா மாப்ளே. இதுக்கு முன்னாடி உங்க அம்மா இந்த சேனல்ல வந்தப்போ நீயே இல்ல தெரியுமா? நானே இல்ல. என்ன என்ன நான் உங்க பாப்பா தூக்கிட்டு போறேன். பை. நாங்க டாடா கூட்டிட்டு போறோம். அதான் நீங்க ஒண்ணு இருக்கல அப்புறம் என்ன? இது என்னடா நடக்குது இங்க? என்னைய வச்சு காமெடிக்கு இப்படி அது சிரிச்சிட்டு பாரு. சரி கொடுத்துரு பாப்பா, கொடுத்துரு. நமக்கு வேண்டாம் ஐயோ அப்பா. இப்படி ஒரு பாசமா எடிட்டர் சிவா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க எடிட்டர் சிவா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. गाइस இப்போ வந்து திருப்பி நம்ம தமிழ்நாடு வீட்ல இருந்து ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கோம். ஆமா மணி இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி இப்போ கரெக்டா 1:45 ஆகுது. 52வது டோக்கன்ல இருந்தோம். இப்போ எத்தனை அங்க இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா வீட்ல இருந்து இங்கேயும் ரொம்ப தூரம் தான். அதனாலதான் நாங்க கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகணுன்றதுக்காக தான் இங்க தமிழ்நாடு வீட்ல இருந்தோம் கொஞ்ச நேரம். இங்க அங்க போயிருந்தோம் ரொம்பவே டைம் ஆயிருந்திருக்கும். இதை விட என்னன்னா அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். நாங்க வரும்போது 7வது டோக்கன்ல இருந்துச்சு. இனி இது எத்தனாவது டோக்கன் தெரியல. பிரச்சனை என்ன, ரெடியா இருக்கீங்களா? அப்புறம் வேற சில டெஸ்ட் வேற, எனக்கு குளுக்கோஸ் டெஸ்ட் வேற எடுக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு எடுக்க சொல்றாங்களா? தெரியலையே. ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா, நான் அவங்கள போய் கேட்கணுமா? அவங்களே எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? அதுதான் இங்க பிரச்சனையே. அதுதான் இங்க பிரச்சனையே. அதுதான் இங்க பிரச்சனையே. இந்த மாதிரிதான். சரி गाइस, போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். கேட்டுட்டு சொல்றேன். A few moments later. இப்போ என்ன ஆச்சுன்னா, எத்தனாவது டோக்கன் தெரியுமா இப்போ உள்ள போய்கிட்டு இருக்கு? 27வது டோக்கன். மணி பாத்தீங்கன்னா 2. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, 10 பேர் கூட உள்ள இல்ல. அப்ப இடையில நம்பர்லாம் இல்லாதனால டக்கு நீ எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது. புத்துக்குள்ள இருந்து அந்த மாதிரி டப்படப்பன்னு வந்துருவாங்க. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. இப்போ நீ எங்க போற? வெளியில கிளம்புற? சாப்பிடறதுக்கு கிளம்புறியா? நம்ம டீ குடிக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு வந்து ஒரேடி உட்காந்துக்கலாமா? ஐயோ மீண்டுமா गाइस தேடி 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 ஒரு ஹோட்டலுக்கு போறோம் गाइस. ஏன்டா அங்க போறன்ற மாதிரி ஆயி அந்த போச்சு. பேர்ல விழுந்தாச்சு. Flashback. மதிய உணவு தக்காளி சாப்பாடு. அதுதான் நமக்கு ஓகே. அதுதான் நமக்கு பிடிக்கும். அதனால தக்காளி சாப்பாடு. ஆமா, பேர்லாம் சொல்ல வேணாம். பேர்ல விழுந்தாச்சு, அவ்வளவுதான். என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ரொம்ப தப்புங்க. அதாவது கவுச்சி ஸ்மெல் வரும். அது எனக்கு மற்ற எதுவும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடு டேஸ்டா கிடையாதுன்றது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஆனா இந்த கவுச்சி ஸ்மெல் வந்துச்சுன்னா என்னால சாப்பிடவே முடியாது. 1 hour later. கைஸ், ஒரு வழியா பிரஸ்னியா கையில் ஏவுகணை ஏவப்பட்டது. எப்படி இருந்துச்சு வலி? வலி சுள்ளுன்னு வலியா? அதுக்கு நீ பல்ல கடிக்கிற. பிரஸ்னியா முறை சாப்பிட்டுதான் இருக்கும். நான் பரவாயில்ல. அந்த பொண்ணு அவங்களும் இந்த முன்னாடி எழுதுவாங்கல்ல, அவங்களும் புடிச்சுக்கிட்டாங்க. அந்த அக்கா புடிச்சுக்கிட்டாங்களா? மத்தவங்கள புடிச்சாங்களா? இல்ல தெரியல. நான் என்னோடது இந்த பிரசவ வீடு மாதிரி சத்தம் வர வழியா கத்திட்டியா? அப்புறம் அம்மா மம்மேன்னு கத்துனேன். வலிக்குது. நாளைக்கு அதாவது நாளைக்கு வந்து என்ன ஏன் பெத்தீங்க அப்படின்னு மாமனே வா. என்னடி வலிக்குது சிவா. ரொம்ப வலிக்குதா? சரி தேய்ச்சோம். கைஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா வேலையும் ஊசி எல்லாம் குத்திட்டு வந்தாச்சு. 6 மணிக்கு போய் இப்ப 6 மணிக்கு காலைல 6 மணிக்கு போயிருந்தா இப்ப ஏன் நம்ம நேரத்துல வர போறோம்? நீ காலையில சாப்பிட்டு தூங்குன அப்படித்தான். காலையில 9:30 மணிக்கு போய் டோக்கன் வாங்கினா 52வது டோக்கன். மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். கைஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வந்து RCH புக்கு. இதுக்கு ஒரு போராட்டம். ஆமா, இதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் போராடி தான் பிரச்சனை. அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். போராடி கிடைச்சதுனாலதான் நான் உனக்கு ஒரு இது பொக்கிஷம். நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க, நான் ஒரு எதிர்பார்க்க மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டக்குன்னு? அமைதியா போயிருங்க சிவகுமார். திருப்பி பிடிச்சிக்கிறது. ஓகே, நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வெச்சு ஓட்டானே. சரி கைஸ், நான் வந்து வீட்டுக்கு எங்கேயாவது சாப்பிட போயிட்டு சாப்பிட்டுட்டு உங்களை நான் வந்து பாக்குறேன். ஊசி வேற வலி வேற. இந்த கையில தான் பாத்தீங்களா, ஊசி போட்ட கையிலேயே vlog எடுத்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு. A little longer than a few minutes later. நாங்கள் எங்கே இருக்கோம்னா திருப்பி நின்று அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். என்னாச்சு பிரச்சனை? இங்கே வந்து கவுந்தடிச்சுக்கிட்ட. ஒரு காலத்தில் இவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இப்போ அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? தலைவலிக்குதாக்கும். நானும் இங்கே தைலம் இல்லை, டேப்லெட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு, போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேராசிட்டமால். அதுக்கப்புறம் இது ஜாயின்ட் பெயின், இந்த மாரி பெயினுக்கு சும்மா கையில் வச்சுட்டு எழுதி விட்டுட்ருக்கேன். ரொம்ப வலிக்குதா? இந்த சைட் மட்டும் வலிக்குது. அது சாப்பிடாம இருந்தனா அதனால அந்த எனர்ஜி இல்லாமல். ஏய், சாப்பிடாம காலையிலேருந்து 3 வேளை சாப்பிட்டதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு பிரச்சனையா? இப்போ சொல்லு. கொஞ்சம் அது எனக்கு சாப்பிட்ட பாப்பா சாப்பிடல. ஓ, பாப்பாவுக்கு சாப்பிட்டாச்சு, உனக்கு சாப்பிடல. ப்ரெக்னென்ட் இருக்கும் போது பசி எடுக்கும். அது 3 நேரம் சாப்பிடக்கூடாது. அந்த 3 நேரம் ஸ்ப்ளிட் பண்ணி 5 நேரமா சாப்பிடணும். அப்பப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதான் நீ பாப்பா பேரை சொல்லி சொல்லி நீ தப்பிச்சிரு. மணி நள்ளிரவு 2:40 கிட்ட ஆக போகுது. பிரச்சனையா? நல்லா தூங்குனீங்க, ஏன் முழிப்பு? ஆமாங்க சிவகுமார், ஏன் கரண்ட் வேற போச்சுங்களா? அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எந்திரிச்சேன். நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. எந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி பெரட்டல் ஆயிடுச்சு. பெரட்டல, வயிற்றுல உருட்டல் ஆயிடுச்சு. சிவகுமார், உருட்டல் பெரட்டல் எல்லாமே வந்துருச்சா? சரி, இப்போ கிச்சனில் போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இட்லி ஊற்றி சூடு பண்ணி வச்சுட்டு இட்லி வேகுது, இப்போ சாப்பிட்றோம். அதான் அங்கிட்ட ஏதாவது போக போகுது, போகிறவங்க வரவங்க ஐயோ மாதிரி பயப்பட என்ன நேரத்தில் போக வருதுன்னு நினைக்க போகிறாங்க. ஏன்டி இப்படி தானே எனக்கு நைட்டில் எடிட் பண்ணுறப்போ இருக்கும் தெரியுமா? அதுக்கான உனக்கு பழசு அப்படியே மிச்சம் வச்சிருப்பேன். என்னது? ஐ மீன் சாப்பிட்டது மிச்சம் வச்சிருப்பேன் நைட் சாப்பிட்றதுக்கு. கைஸ், இப்படி தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். என் சேரையும் ஆக்குப்பை பண்ணிட்டா. A few moments later. என்னடி ஆச்சு? கேஸ் முடிச்சு போச்சு. ஐயோ, நீ ஆளுக்கு ஒரு இட்லியா? உனக்கு, எனக்கு, பாப்பாவுக்கு. ஆமா, 3 பேத்துக்கு 3 இட்லி. ஆளுக்கா 3 இட்லி தான் இருக்கு. சாப்பிட்டு ஒழுங்கா போய் படுங்கல. என்னடி மோந்து திடீர்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்தா மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? வந்து பார்த்தீங்கன்னா கடலை கொட்டை சட்னி. நைட் நேரம் சாப்பிடக்கூடாதான், பட் இருந்தாலும் பசிக்கு வேற வழி இல்லை. ஐயா, என்னடி புகை வருது? ஆவி, இட்லியிலேருந்து ஆவிடா. அத்தை ராத்திரி இல்லை, காலைல 3 மணி ஆச்சு. இது என்னப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாரு. ஆஹா,
உனக்கு ராத்திரி பகலே இருக்காது, எல்லாம் ஒன்னாயிரும். ஒன்றும் இல்லை, நான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்ப்பேன். நைட்டு உட்காந்து வேலை பார்ப்பேன். அப்ப நீ நைட்டு குழந்தைய பார்த்துக்கோ, நான் காலையில குழந்தைய பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. எங்கள் அம்மா நினைப்பாங்க வீட்டில் உங்களுக்கு திட்டு தொண்டலை இறங்காது, வேறு வழி இல்லைம்மா, பசிக்குது, வேறு எதுவும் இல்லை.